பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நீங்கள் கர்த்தருடையவர்கள் என்பதை உலகிற்கு காட்டுவார். ஆதார வசனம் என்னாகும் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. தேவனுக்கு மகிமையாய் மக்களுக்கு சாட்சியாய் நிற்கிறவர்களே, இந்த செய்தியை கவனத்துடன் கேளுங்கள். மேற்கண்ட வாக்கியத்தினுடைய பின்னணியை சுருக்கமாக தருகிறேன். இதற்கு என்ன ஆகமோ 16 நாம் படிக்க வேண்டும். 12 கோத்திரங்கள். ஆரோனும் மோசையும் லேவி கோத்திரம்தான். அதே லேவி கோத்திரத்தில் கோராகு என்பவன் மோசைக்கு ஆரோனுக்கு எதிராக எழுப்பினான். அவன் ரூபன் கோத்திரத்தில் அபிராம் என்பவனையும் தாத்தானையும் அவன் கூட்டம் ஒரு 250 பேரை சேர்த்து கொண்டான். இந்த காலத்தில் புரட்சி நடக்கிறது போல் அந்த காலத்தில் இவர்களோடு தான் கர்த்தர் பேசுவாரா? நாமும் தூபம் காட்டினா நடக்காத, நாமளும் பரிசுத்தவான்கள் தானே என்று எதிராக மோசேக்கு ஆரோனுக்கு எதிராக அவன் எழுப்பினான். அவன் எழுப்பின உடனே மோசே முதுகப்புற விழுந்த ஆண்டவருடைய சந்நிதியில் ஜெபிக்கிறான். இப்படி நீங்கள் பிரித்தெடுத்தது உண்மை அல்லவா? அடியானை என்னுடைய சகோதரன் பிரித்தெடுத்தது உண்மை அல்லவா? இவர்கள் இப்படி நிற்கிறார்களே என்று. அப்பொழுது அவர்களுக்கு ஒரு வார்த்தை உண்டாயிடுது. மோசே சொல்கிறான், சரி, யாரை ஆண்டவர் பிரித்தெடுத்தார் என்பதை விளங்குவதற்கானால் நீங்களும் தூப கலசத்தை எடுத்து தூப கலசத்தில் தூபத்தை போடுங்கள், பரிசுத்த அக்கினியை போட்டு தூபத்தை போடுங்கள், நாங்களும் போடுகிறோம், தேவ சந்நிதியில் வருவோம், யாரை ஏற்றுக்கொள்கிறாரோ ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்கிறார். அதே போல் அவர்களும் வருகிறார்கள். வந்து அவர்களும் தனித்தனியாக நிற்கிறார்கள். அந்த 250 பேர் தனி, இவர்கள் தனி. அப்பொழுது மோசே சொல்லுகிறான், எல்லாரும் சாகிறது போல் செத்தால் கர்த்தர் இவர்களோடு இல்லை, ஏதோ ஒன்று வந்துச்சு செத்தாங்க, அது உண்மைதான், இயற்கைதானே என்பார்கள். யாருக்கும் நேரிடாதது இவர்களுக்கு நேரிட்டால்தான் இவர்கள் எங்களை பிரித்தெடுத்திருக்க நம்புவார்கள் என்று வாயில் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே பூமி வாயை பிளந்து அப்படியே அவர்களை இழுத்து கொண்டது உள்ளே. அந்த 250 பேர் கண்கள் காண அவர்களையும் குடும்பம் பிள்ளைகள் அப்படியே உள்ளே போய்விட்டார். இதை பார்த்து எல்லாருக்கும் ஒரு பயம் வந்து விட்டது. எல்லாரும் கத்துகிறார்கள், அழுகிறார்கள், ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று. அப்போ இன்னும் இருப்பவர்களுக்கு ஒரு பயம் வேண்டும். அதற்காக ஆண்டவர் சொன்னார், 12 கோத்திரங்களுக்கு 12 கோல்கள் எடுங்க. வறண்ட கோல் ஒன்றும் இருக்காது, சும்மா குச்சி. அதில் ஒரு கோலையும் கோத்திரத்தை எழுதுங்கள். ரூபன் கோத்திரம், காத் கோத்திரம், மனேசே கோத்திரம், அப்படி எழுதுங்க. எப்ராஹிம் கோத்திரம் எழுதுங்கள். லேவி கோத்திரம் என்று வரும்போது அந்த கோத்திரத்தில் மட்டும் ஆரோனுடைய பெயரை எழுதுங்கள் என்று சொல்லி எழுதி என்னுடைய சன்னிதானத்தை சாட்சி பெட்டிக்கு கொண்டு வந்து வைத்து விடுங்கள் என்று சொன்னார். வைத்து விட்டார். மறுநாள் போனார். மோசே போய் சாட்சி பெட்டியில் இருக்கக்கூடிய கோலை பார்க்க ஒரே நாள் தான், ஒரு இரவு முடிந்தது, அவ்வளவுதான். ஆரோன் கோல் எங்கே? வறண்ட கோல், அதில் ஒன்றுமே இல்லை. அதில் துளிர் விட்டு பூ பூத்து காய்காத்து வாதுமை பழங்கள் அதில் இருந்தது. எல்லாருக்கும் பயம் பிடித்து விட்டது. பிரித்து காட்டினார். எங்கேயாவது வறண்ட கோல், ஒரு சின்ன குச்சி, அப்படி ஆகுமா யோசிச்சு பாருங்கள். பெட்டிக்கிட்டாக வச்சுருக்காங்க, பூமியில் கூட ஊனலை. அது மக்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பித்து கொடுத்தது. லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோன் கோல் துளிர்த்திருந்தது. அதை பார்த்தவர்கள் பயந்தார்கள். மாபெரும் வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டினார். ஆவியானவர் நம்மோடு இடைபடுகிறது என்னவென்றால், எந்த ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா கர்த்தருக்குள் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு நடத்தி கொண்டு தெய்வ பயத்தோடு தொடர்ந்து இருக்கிறதோ அந்த ஆத்துமாவை மற்றவரிடமிருந்து பிரித்து வேறுபிரித்து காட்டுவார். எல்லா வகையிலும் காட்டுவார். எல்லாம் வாழ்வினுடைய அனைத்து கூறுகளையும் வேறுபிரித்து காட்டுவார். அற்பமாய் சொற்பமாய் அல்லவங்க. எல்லாரும் வாயை பிளந்து, ஐயோ இது என்னவோ முடியுமோ, கர்த்தரின் கரம் பிரத்யட்சமாய் இவர்கள் மேலே இறங்கி இருக்கிறது, அற்புதங்களை செய்கிறார்கள் என்று சொல்லி இதுவரை இல்லாத தெய்வ பயம் இவர்களை ஆட்கொள்ளும். அர்ப்பணிக்கப்பட்டவருடைய சுவாபம், குணம், பண்புகள் என்ன, அடையாளங்கள் என்ன, இதை நாம் கண்டுகொண்டால் நம்மை நாமே சீர்தூக்கி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் கண்டுகொள்ளலாம். அதே போல் இது கண்டுகொள்ளலாம். இன்னொரு பகுதி இருக்கிறது.
ஆண்டவருடைய வேலையை செய்யவர்கள், அது பாஸ்டராக இருக்கலாம், வேறு எந்த ஒரு ஊழியத்தில் ஈடுபட்டவர்களாக இருக்கலாம், எவரையும் நம் வாயை திறந்து எதுவும் சொல்லக்கூடாது. அது நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை அல்ல. அவர் உண்மையாகவே வேறு திசையில் போய்கொண்டு இருக்கலாம், அதை சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அது கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பிரித்தெடுத்தவர், கர்த்தர் வேலையை கொடுத்தவர். கணக்கு கர்த்தருக்கும் அவர்களுக்கும். நாம் அதை சொல்லவே கூடாது. இந்த நிகழ்ச்சியிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இவருடைய வாழ்விற்கு இவர்களே தீர்க்கதரிசி. இயேசு சொன்னது போல, நீங்கள் இவர்கள், அதாவது அர்ப்பணித்தவர்களை பற்றி இயேசு சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்க பெரிய கிரியைகளையும் செய்வான். யோவான் 14:12. விசுவாசிக்கிறவன், அவ்வளவுதான். உண்மையிலே விசுவாசிக்கிறவன், அவரை சார்ந்து இருக்கிறவன், அவன் அர்ப்பணிப்பான், வாழ்வை அர்ப்பணிப்பான். விசுவாசம் என்பது தனியாக ஒன்று கிடையாது, எல்லா கூறுகளை சேர்ந்துதான். விசுவாசம் வெளியே காட்டப்பட வேண்டும், வாழ்வில் காட்டப்பட வேண்டும், பேச்சில் காட்டப்பட வேண்டும், சிந்தனையில் காட்டப்பட வேண்டும். அதுதான் அர்ப்பணிப்பு வாழ்வு. ஏதோ பெருசு என்று பயந்து கொள்ளாதீர்கள். விசுவாசத்தின் மெருகு ஏறின நிலைதான் அர்ப்பண வாழ்வு. இதனோ பெரிய கஷ்டம், நம்மால் முடியாது என்று எண்ணி ஒதுங்கி விடாதீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், அழைப்பை பெற்றவர்கள், ரட்சிப்பை பெற்றவர்கள், ஆவிய நிறைவை பெற்றவர்கள், வேதம் வாசிக்கிறீர்கள், பாட்டு பாடி துதிக்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள். நீங்கள் தான் அர்ப்பணிப்பு. கொஞ்சம் முயற்சி எடுத்தால் போதும். இது உங்களுடைய தீர்மானத்தையும் அதில் நிலைத்திருக்கிறதையும் பொறுத்தது. அவ்வளவுதான். உதாரணத்தை கொண்டு சொல்கிறேன், புரிந்து கொள்வீர்கள். ஆபிரகாம் தெய்வ சத்தத்தை இனங்கண்டு புரிந்தவுடன் எங்கே போக சொல்கிறார் என்று தெரியாமலே புறப்பட்டார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் எடுத்து வாசித்துப்பார். அவன் முதல்ல ஒரு தெய்வ அப்போ எந்த அளவுக்கு அவனுக்கு புரிந்திருந்தால், ஒரு ஊரை விட்டு, இனத்தை விட்டு, அவன் சாதாரண ஒரு ஏழை அல்ல, அவனுக்கு குடும்பஸ்தன், நிறைய இனமுடையவன், புறப்பட்டு விட்டான். கேட்டிருப்பார், ஒரு ஊரை விட்டு போகிறது என்ற சாதாரண காரியமா? கேட்டிருப்பார்கள் அல்லவா? இப்படி அழைத்த தேவன் என்னை கைவிடவே மாட்டார் என்பது உறுதியாயிருந்தார். இந்த உறுதி தாங்க அர்ப்பணம். இந்த உறுதி வந்துவிட்டால் நம்ம இஷ்டத்திற்கு எதையும் செய்ய மாட்டோம், கவலைப்பட மாட்டோம், அடுத்தவர்கள் போய் கையேந்த மாட்டோம். உறுதி நமக்குள்ளே இருக்கிறது. அவர் போஷிப்பார், அவர் வழி நடத்துவார், அவர் தப்புவிப்பார், அவர் உயர்த்துவார். எல்லாத்துக்கும் அவர் என்று கையை நீட்டிக்கொண்டு இருப்போம். இதுதான் அர்ப்பணத்தின் வாழ்வு. சூழ்நிலை எப்படி இருந்தால் என்ன, சூழ்நிலை மோசமாக வரும், எல்லாரை விட இவர்களுக்குத்தான் அதிகமாக வரும். யார் என்னை பற்றி என்ன பேசினா எனக்கு என்ன? நான் தேவன் சொல்கிறபடி தான் நடப்பேன், அவர் சொன்னபடியே நடக்கும். இவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்பதை முழு நிச்சயமாய் அவன் நம்பினான். எப்படி அவன் நம்பினான்? எதை பார்த்து? அவனுக்கு முன்னாடி என்ன சாட்சி இருந்தது? அவனை அழைத்த தேவன் தன் அழைப்பை பெற்று நடந்து போகும் பொழுதே அவனுக்கு அத்தனை அற்புதமாக நடக்கிறது. ஒரு கஷ்டமில்லாமல் கொண்டு வந்து கானான் சேர்த்தார். கானான் சேர்த்தது மட்டுமல்ல, பெருகுகிறது, மந்தை பெருகுகிறது, செல்வம் பெருகுகிறது. முழு நிச்சயமாய் நம்பினதுனால் தேவனை மகிமைப்படுத்த தருணங்களை விட்டுவிடவே இல்லை. நம்பினான், ஏற்றுக்கொண்டான், பலிபீடம் கட்டி அவன் தொழுது போன இடமெல்லாம் தொழுது கொண்டான். தேவன் பேசினார். முதல் புறப்படு என்று சொன்ன தேவன் அதோடு நிறுத்தி கொள்ளவில்லை, பேசிக்கொண்டே இருந்தார். ஆதியாகமம் 13, 15, 17, 18 பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய சத்தம் எனக்கு தெளிவாக தெரிகிறது. உங்களுக்கும் தெரியுங்க, உங்களோடு பேசுவார். பாரபட்சமற்ற தேவன். அவர் பெரிய பணக்காரர்களுக்கு, அதிக ஞானி உள்ளவரிடம் தான் பேசுவான் என்று நினைக்காதீர்கள். சிறிய ஆத்துமா, எளிய ஆத்துமாவைத்தான் தேடி வருவார், உங்களோடு பேசுவார். நீங்கள் வேதத்தை முறையாக வாசியுங்கள். திடுதிப்படி ஏதோ ஒன்று எடுத்து வாசிக்கக்கூடாது. முறையாக ஆதியாகமத்திலிருந்து வாசியுங்கள். தினமும் நீதிமொழிகள் வாசியுங்கள். வாசிக்கும் பொழுது என்னோடு பேசுங்கப்பா என்று சொல்லிவிட்டு வாசியுங்கள். பேசுவார். அப்பொழுது பேசாவிட்டால் எப்படி உங்களோடு பேசுவார்? ஏனென்றால் உங்கள் உள்ளம் அவருக்கு ஏங்குகிறது. அந்த ஏக்கம்தான் அர்ப்பணிப்பு. இப்படி உறுதியாக இருக்கும்போது தான் இந்த உறுதியை அசைத்து பார்க்கப்பட்டது ஆபிரகாமுக்கு. மனைவி சாராள் பேச்சுக்கு இணங்கி அடிமை பெண் ஆகாரி மூலம் இஸ்மவேலை பெற்றெடுத்தான். தவறு செய்தான், விழுந்தான், பின் உடனே எழுந்தான். கர்த்தர் இவனை விட்டு போகவில்லை. நான் சொன்னதை நீ செய்யவில்லையே, நான் சொல்லாதது அல்லவா நீ செய்து விட்டாய் என்று விட்டு போகவில்லை. மனிதன், நாம் எல்லாரும் மனிதர்கள் தான், கடவுள் அல்ல. கடவுளின் சாயலாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சாயல் நம்முடைய ஆத்தும சாயல், சரீர சாயல் அல்ல. எழுந்தான், இறுதி வரை உறுதியாக நின்றான். தேவ கிருபையுடன் அர்ப்பணிக்கப்பட்டவனுடைய அடையாளம் இதுதான்.
கிருபையே சார்ந்திருப்பான். எனக்கு கிருபை போதுமானது. அவர் என்னை போஷிப்பார், அவர் என்னை வழிநடத்துவார். இந்த இக்கட்டான பிரச்சனை தானே, அதை அவர் பார்த்து கொள்வார். இப்படி ஒரு மகிமை எனக்கு வந்திருக்கு, நான் அவருக்கு செலுத்துவேன். இது என்னால் உண்டானதில்லை. இப்படி போய்கொண்டிருக்கிறதுனால அர்ப்பணிக்கப்பட்டவான் சகலத்திற்கு அவரையே சார்ந்திருப்பது, அவர் சித்தத்திலேயே இருக்க வேண்டும் என்று விரும்புவது, தவறே செய்ய மாட்டான் என்பது அல்ல. அல்ல, நாம் மனிதர்கள் இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம். தவறு செய்வோம், செய்யக்கூடிய நேரம் வந்துவிடும். அறியாமல் தான் அறிந்து செய்ய, அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அறிந்து செய்ய மாட்டார்கள். அறியாமல் செய்தது மன்னிப்பார், மன்னிப்பார், மன்னிப்பு கேட்டவுடன் மன்னிப்பார். இது உணர்த்தப்பட்டவுடன் உடனே மனம் திரும்பி விசுவாச வாழ்வில் நிற்க வேண்டும். கர்த்தர் தான் நம்மை அழைத்தார், ரட்சித்தார், வழிநடத்தி வருகிறார் என்பது உறுதியாயிருந்தால் விட்டு கொடுக்கும் குணம் தாளாக வரும், மேலோங்கி நிற்கும். நம்மை போஷிப்பர் அவர், நம்மை உயர்த்தவர் அவர். பிரச்சனை ஆர்குமெண்ட்டே வராது. அப்படி விட்டு கொடுத்தோம் ஆபிரகாம், விட்டு கொடுத்தவன் தான் ஈசாக். அவர்கள் என்ன கெட்டு போய் விட்டார்களா? விட்டு கொடுத்த பின்னு தான் உயர்த்தப்பட்டார்கள். எந்த மனிதனும் என்னை உயர்த்தவோ தாழ்த்தவோ முடியாது. உயர்வும் தாழ்வும் கர்த்தரின் கையில் இருக்கிறது என்பது உறுதியாக இருக்கும். இந்த அர்ப்பணிக்கப்பட்டவருடைய சுபாவம். உலகத்தை நெகிழ்வாக பிடித்துக் கொள்வார்கள், தெய்வத்தை இறுக பிடிப்பார்கள். அது அவருடைய பேச்சில் தெரியும், வாழ்க்கை முறையில் தெரியும். குறுக்கு வெளியே நாடமாட்டார்கள். ஆபிரகாம், சோதேமின் ராஜா ஆபிரகாமை பார்த்து, நீ பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொள், மக்களை எனக்கு கொடு என்றார். எந்த சிச்சுவேஷன் என்றால், அவன் லோத் அங்கே இருக்கிறான். 5 ராஜாக்கள் சோதேமின் ராஜாவை எதிர்த்து வந்து விட்டார். லோத் அங்கே இருக்கிறதுனால அவனுக்காக அவன் போராடுகிறான். 5 ராஜாக்களை ஜெயித்தான். ஆகவே பொருட்களை எடுத்துக்கொள்ளப்பா என்றார். ஒரு சரடையாக நான் உன்னுடைய எனக்கு வேண்டாம். ஆபிரகாமை நீ உயர்த்தினேன் என்று சொல்லக்கூடாது, கர்த்தரே என்னை உயர்த்துவார். இதுதான் அர்ப்பணிக்கப்பட்டவருடைய வாழ்வு. லஞ்சம் வாங்குவது, பொருட்டு வாங்குவது, குறுக்கு வழியை தேடுவது, இது ஆண்டவர் தான் கொடுத்தார் என்று கேள்வி கேட்பாடாமல் எடுத்துக்கொள்வது, அது தேவையில்லை. நம்மளுக்கு அது நம்முடையது அல்ல. நம்முடையது அல்லாதது நம்ம வீட்டுக்குள் வந்தால் பிரச்சனை. மறுபடியும் சொல்கிறேன், நம்முடையது கர்த்தரால் அனுமதிக்கப்படாத ஒன்று நம் வீட்டுக்குள் வந்தால் அது பிரச்சனை. ஆபிரகாம் சோதேமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யன் ஆக்கினேன் என்று நீ சொல்லக்கூடாதப்பா, ஒரு சரட்டையால் நான் தொடமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். வானத்தையும் பூமியை உண்டாக்கினாலே உன்னதமான தேவனுடைய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். அதுதான் அர்ப்பணிக்கப்பட்டவனுடைய வாழ்வு. நீங்களும் நானும் தான் பயப்படாதீர்கள். மோசே, ஆரோன், தாவீது, யோசேப்பு பாருங்கள். மோசே அர்ப்பணித்தான், தவறு செய்யவில்லையா? செய்தான். கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்ன உடனே அடித்து விட்டான். அதற்கு வியாக்கியானம் கொடுத்தான். ஆரோன் பெரிய பெரிய தவறு செய்தான். கன்றுக்குட்டியை உண்டாக்கி எல்லாரையும் வழிவிலகு செய்யவில்லையா? தாவீது செய்யவில்லையா? யோசேப் மட்டும், கர்த்தர் என்னை கவனிக்கிறார், என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார் என்ற என்னை கவனிக்கிறார், என்னை வழி நடத்துகிறார், அதை இறுக பிடித்து கொண்டான். அதனால் அவன் உயர்த்தப்பட்டான். இந்த சாட்சியெல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? நம்ம இதை ஆராய வேண்டும், இது எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் எளிமையாக்கி தருகிறேன். நம் வாழ்வில் கர்த்தரின் சுபாவத்தை காட்டிக்கொண்டே உலகத்தில் நாம் யாருடைய பிள்ளை, யாரை நம்பி இருக்கிறோம் என்பதை தினமும் சைலண்டாக நிரூபித்து கொண்டே நடப்பதாகும். நான் கர்த்தரையே சார்ந்திருக்கிறேங்க, நான் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு, யார்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல், நம்முடைய கொள்கை, இவைகளெல்லாம் சைலண்டாக நிரூபித்து கொண்டே வர வேண்டும். இதுதான் ஆவியில் எளிமை, கர்த்தரோடு கரம் பிடித்து நடக்கும் அனுபவமாகும். எதுவும் நிரந்தரம் அல்ல. கர்த்தர் விடு என்றால் உடனே உடனே விட்டுவிட வேண்டும். கர்த்தர் எடு, நட, ஓடு என்றால் அப்படியே கீழ்ப்படி செய்ய வேண்டும். புரிகிறதோ இல்லையோ, பிடிக்கிறதோ, நம்ம மூளை ஒத்துக்கிறதோ இல்லையோ, அந்த சத்தம் உங்களுக்கு தெளிவாக தெரியும், மற்றவர்கள் சொல்ல வேண்டியதில்லை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்வில் இந்த பண்புகளை அசைத்து அசைத்து பிடுங்க பிசாசு ஏகப்பட்ட சோதனைகளை கொண்டு வருவான். பயப்பட வேண்டாம், கர்த்தர் பார்த்து கொள்வார். அவருடைய கிருபை பெரியது, அது போதுமானது. வெளியே இருக்கிறவருடைய காட்டில் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவன் பிடுங்கி அசைத்து உங்களை ஒன்றுமில்லாமல் பண்ண வேண்டும் என்றால் கர்த்தர் அதுக்கு மேலே நிற்பார். பாடுகள், இடரல்கள் மற்றவர்களை காட்டில் இவர்களுக்கு அதிகம்தான். ஆனால் தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. வெற்றி, வெற்றி, முற்றிலும் வெற்றி, முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இவர் என்னை உயர்த்துங்கப்பா, கொடுங்க என்று கேட்க வேண்டியதே இல்லை. கொடுங்க என்று நீங்கள் இப்படிப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் கேட்க வேண்டியதே இல்லை. அது ஆண்டவரோடு இணைந்த வாழ்வு, இசைந்த வாழ்வு. இவர்களை உயர்த்துவதிலும் இவர்களை கொண்டு மற்றவர்களை ஆசீர்வதிக்கவே உள்ள தருணங்களை கர்த்தர் உருவாக்கி கொண்டே இருப்பார். ஏன் நீங்கள் அதில் ஒருவராக இருக்கக்கூடாது? விலைக்கரையும் செலுத்தினால் விலை மதிப்பெற்ற காரியத்தை பெறலாம், நிரந்தரமான ஆசீர்வாதங்களை பெறலாம்.
நீங்கள் சொன்னால் நடக்கும், நீங்கள் கட்டளிட்டால் நிற்கும். உங்களை உயர்த்தி காட்டாமல் விடவே மாட்டார். அவர் ஒருவருக்கும் கடனாளி அல்ல. ஜெபிக்கலாம். தகப்பனே, ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு இந்த உன்னத நிலையில் இருக்க விருப்பம். ஆவியானவர் உதவி செய்வாராக. உம்முடைய உதவி இல்லாமல் எங்களால் முடியாது. உம்முடைய விசேஷத்தை கிருபையினால் அடியானை நிரப்பும். தகப்பனே, இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு எதற்கெடுத்தாலும் கர்த்தரின் முகத்தை பார்ப்பது, அவர் சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படுவது, வியாக்கியானம் பேசாமல் இருப்பது, மனதிலே தேவ வைராக்கியம் கொண்டு நடப்பது, இதில் எனக்கென்ன லாபம், எனக்கெல்லாம் லாபம் என்று ஆராயாமல் வாழ்வது. லாபம் முழுவதும் நமக்கே. அது மறைந்திருக்கும் லாபம். அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கு. என்றோ ஒரு நாள் இல்லை, வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமேன். அல்லேலூயா.